கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஆத்தா கிட்ட போயிட்டு, ஆத்தா என்னோட கல்யாணம் நின்றதுக்கு யார் காரணம்னு தெரியுமா? அண்ணனுங்க 2 பேரும் தான். இன்னைக்கு தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் அன்னைக்கே நினைச்சேன்டா, உன்னோட கல்யாணம் நல்லபடியா முடியணுன்றதுக்காக தான் அன்னைக்கு நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு அவனுங்க 2 பேரும் வரட்டும், நான் அவனுங்கள சும்மாவே விட மாட்டேன். பின்னாடியே சக்திவேலும் முத்துவேலும் வீட்டுக்கு வந்ததும் அப்பத்தா இருந்துகிட்டு, என்னடா 2 பேரும் சேர்ந்துகிட்டு என் பிள்ளையோட கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க, உங்களுக்குலாம் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லையாடா? என்ன ஆத்தா, இன்னமும் நாங்க தான் தப்பு பண்ணோம்னு உனக்கு சந்தேகமா இருக்கா? நாங்களாம் எதுவுமே பண்ணல ஆத்தா, எங்களை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் போது, அதான் பாண்டியனே எல்லாமே சொல்லி முடிச்சாச்சே, இனிமே நீங்க என்னடா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னமும் நான் உங்களை நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? பழனி வந்து சுகன்யா கிட்ட போயிட்டு, இங்க பாரு சுகன்யா, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யாவும் வந்து பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. அந்த டைம்ல சக்திவேலும் முத்துவேலும், நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும். என்ன பழனி, அந்த கடைக்கு போயிட்டு பொட்டலை எப்பயும் போல மடிச்சுட்டு கஷ்டப்படலான் இருக்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே பழனி இருந்துகிட்டு, இங்க பாருங்கன்னா கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க. அந்த டைம்ல பாண்டியன் வந்து கடைக்கு போலான்னு வெளியில வர